குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பரம்பொருள் குருமார்கள் கிளாஸ் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மெயினான நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் நான் கிளாஸே எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது குரு அப்படின்ற தன்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய சீக்ரெட் பட் சின்ன மேட்டரை இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா எலாபரேட்டடா சொல்லலான் இருக்கேன். ஒரே மேட்டரை தான் மாத்தி மாத்தி பேச போறேன். அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன் இந்த ஒரே மேட்டரை மாத்தி மாத்தி பேச போறோம்னா, நாம் எல்லோருமே தவறு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இடமே இந்த இடம் தான். அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் இல்லாம போகக்கூடிய காரணத்தினால் நாம் சிக்கிக் கொள்கிறோம். இது கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு உள்ள ஆகுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு. பட் குடுக்கும்போது ஒரு தயக்கம் இருக்கு. அத நோட் பண்ணணும். அது கண்ணுக்கு தெரியாம இருக்கும், உணர்வுக்கு தெரியாம இருக்கும், காதுக்கு கேட்காம இருக்கும். பட் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க அதுல தான் தோத்து போறீங்க. அந்த தயக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா தைரியமா ஃபேஸ் பண்ணி, ஃபேஸ் பண்ணி, ஃபேஸ் பண்ணி, ஃபேஸ் பண்ணி குறைச்சுக்கிட்டே போணும். ஒரு கட்டத்துல ஒரு குழந்தை மாரி கையில வச்சிருக்கிற சாக்லேட்ட நல்ல குழந்தையா இருந்தா, கெட்ட குழந்தையா இல்ல. நல்ல குழந்தைகிட்ட கையில இருக்கிற சாக்லேட்ட கேட்டா என்ன பண்ணும்? டக்குன்னு குடுத்துரும். அந்த மைண்ட் செட்டுக்கு போணும். அந்த நிலைக்கு போணும். ஏன் அந்த நிலைக்கு சொல்றேன்னா, பொருள் வேணும்னு நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பொருள் மட்டும் தான் பெருசா தெரியும். பொருள் வேணான்னு சொல்லி தயக்கம் இல்லாம குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பணத்த குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பொருள குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அறிவ குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த தயக்கம் அந்த இடத்த தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். தயக்கம். அந்த தயக்கத்தை எப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி டிசால்வ் பண்றீங்களோ, அந்த தயக்கத்தை எப்போது கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி அழிச்சிடுறீங்களோ, ஜீரோ ஆயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மையான ட்ரெஷர் சொத்து என்னன்னா, பணம் அல்ல, பொருள் அல்ல, தங்கம் அல்ல, வைரம் அல்ல, நீங்க தான் அது. எப்போ நீங்க அந்த தயக்கம் இல்லாம குடுத்துறேன் அப்படின்னு வரீங்களா, அந்த குடுத்துறேன்னும் போது ஜீரோ ஆயிடுறீங்க. எப்போல்லாம் அந்த மைண்ட் செட்ல குடுத்து குடுத்து முதல்ல ஜீரோ ஆகி பழகுறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல குடுக்காம நினைச்சோனே ஜீரோக்கு போயிருவீங்க. இதான் சீக்ரெட். நம்ம இவரு நீம் கரோரி பாபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீம் கரோலி பாபா இமயமலையில. ஆமா. மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப அற்புதமான ஹனுமன் பக்தர். ராம் 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 ராம். நான் கம்மியா சொல்றேன். இன்னும் அவர் அவர் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிறு கிறு கிறுன்னு சுத்திரும். கேட்கறத சொல்றத கேட்டீங்க எப்படி தெரியுமா சொல்லுவாரு? ராம் ராம் ராம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும் ஒரு நாள் ஃபுல்லா? இதுல வாசி வசமா இருக்கு அவருக்கு. இப்படி சொல்லி சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லி 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 வாசி வசமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர் ஏதோ ஒரு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஹிந்தி கொஞ்சம் நமக்கு வாய்க்குள்ளேயே போய் தொலைய மாட்டேங்குது. சின்ன வயசுல இருந்தே ஏதோ மகாராஜோ சம்திங் ஏதோ சொல்லி கூப்பிட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இறைவனின் அருளை பெறுவதற்கும் நாம் பிறவியில்லா பெருவாழ்வு, அதாவது அவங்க பாஷையில சொல்லணும்னா மோக்ஷாக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அன்னதானம் பண்ணுன்னு. அவ்வளவுதான். நம்ம இவரு நம்ம திருநெல்வேலியில இருந்த சாது சிதம்பர சுவாமிகள் அவர் என்ன சொல்றாரு? பசித்தோர் முகம் பார், பரம்பொருள் அருள் கிட்டும்ங்கிறார் இல்லையா? எல்லாருமே ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க. இவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அன்னதானம் பண்ணு அப்படின்னு ஏன் நீம் கரோலி பாபா சொல்றாருன்னா, நீ எப்போல்லாம் இங்க எனக்கு வேணும்ன்ற தன்மை இல்லாம குடுக்குறியோ, நீ உடனே ஜீரோ ஆயிடுற. ஜீரோ ஆகும்போது உனக்குள்ள வேக்கம் உடனே கிரியேட் ஆகுது. உனக்குள்ள உடனே வேக்கம் கிரியேட் ஆகி அந்த கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் அந்த போதை நிலையில நீ இருக்கியோ அவ்வளவு நேரம் நீ இறைவனுடன் உறவில் இருந்தாய் என்று அர்த்தம். விச் மீன்ஸ் எப்பெல்லாம் குடுத்து குடுத்து டக்கு டக்குன்னு காலி ஆகுறீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்க இறைவனா இருந்தீங்கன்னு அர்த்தம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த நிலைக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க. உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இதுல பியூட்டி என்னன்னா, சஸ்டெயின் பண்ணணும். லாங் லாஸ்டிங்கா சஸ்டெயின் பண்றவன் மாஸ்டர். முதல்ல அந்த நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றோம். அப்புறம் அந்த நிலைக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வர்றோம். அப்புறம் அந்த நிலைக்கு போயிட்டு போயிட்டு வர வர அதுல இருக்கக்கூடிய பய உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுபடுத்துறோம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பய உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுபடுத்த படுத்த 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 ஒரு லெவல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் அது பாதிக்காத நிலைக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இன்னும் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா இப்படித்தான் இருப்பீங்க, இப்படித்தான் பேசுவீங்க. பட் எப்பயுமே ஜீரோலயே இருப்பீங்க. நடமாடும் எலக்ட்ரிசிட்டியா இருப்பீங்க. உண்மையான அசட் என்னன்னா, நீங்க தாங்க லூஸ் மாதிரி வெளியே தேடிட்டு இருக்கீங்க. பைத்தியம் மாதிரி தேடாதீங்க. தங்கம் வைரம் வேணும்னு ஓடாதீங்க. ஜீரோ பண்ணிருங்க. தங்கம் வைரம் வரதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டியும் கிளியர் பண்ணி விட்டுரும். எல்லா ஐடியாவையும் கொடுக்கும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். கொண்டு கையிலையும் கொடுத்துரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க. சீக்கிரட்டே அதுதான். இப்ப நானும் தான் வேலை பார்க்கறேன். நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கும் தான் கடமை இருக்கு. நானும் தான் சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. பட் நான் பார்க்குற அந்த எஃபோர்ட் நீங்க பார்க்குற எஃபோர்ட் ஒன்றும் இல்லை. நான் நினைச்சேன்னா எனக்கு எல்லாமே ரெடியா இருக்கும்.
பட்டன் அமுத்துனா காஃபி கரெக்டா ரெடியா கைக்கு வர மாதிரி. நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொன்றையும் நீங்க டிகாஷன்ல இருந்து நீங்க தான் போடுறீங்க. மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் மிஷின்ல காஃபி போட்டு குடிக்க போறான். கையில தான் நான் காஃபி போட்டு குடிப்பேன்னா போட்டு குடிங்க, உங்களை யார் வேணாங்கிறா? வேலை ஈஸியா இருக்கு, இப்படி வாங்கன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. விஷயம் என்னன்னா எம்டினஸ். எப்போதெல்லாம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நீங்கள் இறைவனாக இருந்தீர்கள் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் ஆனந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் இறைவனாக இருந்தீர்கள் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் அன்னதானம் செய்கின்றீர்களோ ஒரு பொருளை, கையில இருக்கிற பொருளை நீங்க கொடுத்து பாருங்க. முதல்ல கவனிங்க. நீங்க செய்யற செயலை நீங்களே கவனிங்க. அப்பதான் எங்க பதட்டம் ஆகுது, எங்க படபடப்பாகுது, எங்க பயம் வருது, எங்க கோபம் வருது, எங்க பொறாம உணர்வு வருது. நம்ம சொல்றது ஒரு மாதிரி நம்மளை பத்தி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா சொல்ற மாதிரி தான் நடக்கிற மாதிரி நம்ம மனசாட்சி நம்மளே கவனிக்கணும். நம்ம சொல்லிடுவோம் ஈஸியா, நான் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா எல்லாருக்கும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது என்ன மனநிலையோட ஹெல்ப் பண்றீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கவனிங்கன்ற. உங்களையே அறியாம ஒரு அஜெண்டால ஒரு ஸ்கெட்ச் போட்டு உங்க உடம்ப அது வேலை வாங்கிட்டு இருக்காது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? இங்க போ இத பண்ணு, அங்க போ அதை பண்ணு, அங்க போ அதை பாரு, இங்க போ இதை பாரு, இங்க போ இதை பேசு, அங்க போ அதை பேசு. வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்பயாவது ஏன்னா எதுக்கு இதை பண்ண சொல்ற கேட்டிருக்கீங்களா? வீட்டை விட்டு வெளியே போ, இந்தா போயிடுறேன். அப்படியே யூ டர்ன் பண்ணு, இந்தா பண்ணிடுறேன். ஓகே, அங்க ஒரு நாய் துரத்துற மாதிரி இருக்கு, பின்னாடி ஓடிடு, இந்தா யூ டர்ன் பண்ணிடுறேன். அப்படியே போய் சுடுகாட்டுல படுத்துக்க, இந்த படுத்துறேன்னு படுத்துருவீங்களா நீங்க? மனம் சொல்வது அனைத்தையும் கேட்கும் போது மனிதனாக இருக்கிறீர்கள். மனம் சொல்வது சரிதானா, நியாயம்தானா, தர்மத்தின் வழியில் தான் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்யும் போது அறம் செய்கின்ற மனிதனாகின்றீர்கள். அறிவிற்கு வேலையே கொடுக்காமல் கவனித்துக் கொண்டு நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கும் போது இறைவனாகி விடுகிறீர்கள். உங்களுக்கு 3 லேயர் சொன்ன, புரிஞ்சுதா? மனம் சொல்றதெல்லாம் அப்படி அப்படியே கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செருப்படி கன்ஃபார்ம், கர்மா நிறைய, இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும். மனம் சொல்றது தர்மத்தின் வழியில இருக்கா, அதர்மத்தின் வழியில இருக்கா, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கான்னு சொல்லி புத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது அடுத்த கட்டம் போறீங்க. மனமற்ற நிலை. மனம் என்ன கருமத்தையோ பேசிட்டு போகுது, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க இப்ப நான் பேசுறேன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கவனிக்கிறீங்க. என் முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு, நீங்க என் முகத்தை பார்க்கல. என் முகத்தை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உங்க காதுக்குள்ள ஏறாது. கரெக்டா? ஒண்ணு முகத்தை கவனிக்கணும், இல்ல கண்டென்ட்டை கவனிக்கணும். முகத்துல பாதி கவனம் இருக்கு, கண்டென்ட்ல பாதி கவனம் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க என்ன பார்க்கல, என் வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தையை பார்க்கல, கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? அது போல நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து உங்க மைண்ட் பேசுறத கவனிக்கணுங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்க மைண்ட் பேசும்போது நான் தான் அதை பேசுறேன்னு சொல்லி ஏமாறுறீங்க. அங்க ஏமாறாதீங்க, அதை நோட் பண்ணுங்க. மெயினான பாயிண்ட் அது. அந்த கர்மாந்திரம் பேசுறதெல்லாம் நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைச்சா அதுக்கு பழி ஏத்துக்கிறீங்க நீங்க. வெளியே ஏத்துக்கலாம், ஏன்னா வெளியே சொல்ல முடியாது. ஐயா நீங்க போய் ஜட்ஜ் ஐயா கிட்ட போய் 4 பேரை கொலை பண்ணிட்டு, ஐயா ஜட்ஜ் ஐயா என் மனம் தான் அப்படி சொன்னது, மனம் செய்ய சொன்னதுனால தான் இந்த கை செய்தது, இந்த கையிற்கு மட்டும் தண்டனை கொடுங்களா நீங்க? இதுதான் கிறுக்குத்தனம். ஞானம் வேற, சொசைட்டி வேற. ஞானத்தை புரிஞ்சுக்கணும், சொசைட்டில செயல்படணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மனம் தான் சொல்லுது, அவன் ஒரு கிறுக்கன், அதை போய் ஜட்ஜு கிட்ட பேச முடியுமா நீங்க? அவர் எந்த கான்ஸ்டிடியூஷன்லால உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா இந்த குழப்பு குழப்புறான், நான் வச்சேன் பாருங்க. ஜட்ஜே குழம்பிட்டார் ஒரு செகண்ட்ல. என்னடா இவன் கரெக்டா ஔவையார் பேசினதுதான் பேசியிருக்கான், திருமூலர் சொன்னதுதான் மேற்கோள் காட்டியிருக்கான். இப்ப பாவம் செய்யறதுனாலதான் இது நடக்குது. ஆனா இப்படி பேசினா சட்டத்தின்படி தப்பா இருக்கு. இப்ப எப்படி கொடுப்பாரு? நியாயத்தின்படி நான் பேசுனது நியாயம், ஆனா சட்டத்திட்டத்தின்படி அது தப்பா இருக்கு. இது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இதனாலதான் ஞானத்தை புரிஞ்சுக்கணும், சட்டத்திட்டத்துல செயல்படணுங்கிறது. ஞானத்துல இருக்கிற மாதிரியே சட்டத்திட்ட. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க வீட்டு ஹால்ல நீங்க கேஷுவலா இருக்கிற மாதிரி நடு ரோட்ல கேஷுவலா நடந்து போயிருவீங்களா நீங்க? இவ்வளவுதான் ஞானத்துக்கும் உலகத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். உங்க வீட்டு ஹால்ல நீங்க இருக்கிறது ஞானத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி. வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரெண்டா பிரிச்சுக்கங்க, உள்ள வெளியே. நான் பல டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுலதான் உங்களுக்கு மறுபடியும் டவுட் வருது. உள்ள வெளியே, மங்காத்தா கேம். அகம் புறம். உள்ள எல்லா கருமத்தையும் பாருங்க, கேளுங்க, தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பதில் கிடைக்கலாம். ஒரு டேஷன் தேவைன்னு தூக்கி குப்பையில போட்டு அமைதிக்கு வந்துருங்க. டைம் வரும்போது அதுவே பதில் கிடைக்கும். வெளியே வந்து ரொம்ப நோபல் சோலா நீங்க இருக்கணும். நீங்க முதல்ல நடிக்க ஆரம்பிங்க, அப்பதான் உண்மையாவே நீங்க உங்களுக்கு அது வரும், இல்லைன்னா வராது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வராதுன்னா அப்புறம் வராது.
கொஞ்சம் நெஞ்சமாவது அதை 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 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி. அது ஒரு பாவனை தான். உங்களோட வேலை இதுக்கப்புறம் என்னன்னா, சாகுற வரைக்கும் ஒரே வேலை தான். எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சாகும் வரை இந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன். தரம் பார்ப்பேன். வழி தவறிவிட்டேனா என்று யோசிப்பேன். எல்லாத்தையும் கவனிக்கணும். இந்த இந்த ஒரு வேலை நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்னை விட வேற லெவல்ல ஆயிருவீங்க. சொல்லிடலாமா சீக்ரெட்ட? ஒன்னு கொடுக்கும் போது ஒரு பாயிண்ட் 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 1% கூட தயக்கமோ பதட்டமோ பயமோ கவலையோ இருக்கக்கூடாது. கொடுத்தாலும் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் போக 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 அது மொத்தமும் ஜீரோக்கு வந்துடணும். இவ்வளவுதான் சீக்ரெட். மொத்த சீக்ரெட்டும் நீங்க இறைவன் ஆகிறது, சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கிறது, கர்மா கழிகிறது, சுழுமுனை நாடி ஆக்டிவேட் ஆகிறது, வாசி வசப்படுறது, 10ஆம் வாசல் திறக்கிறது, சுழுமுனையில் இருக்கக்கூடிய ஜோதியின் தரிசனத்தை காண்பது, பிறவில்லா பெருவாழ்வு அடைவது, மோட்சம் அடைவது, முக்தி அடைவது, எல்லாத்துக்கும் இது ஒண்ணுதான் சீக்ரெட். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் சீக்ரெட். கொடுப்பவன் தான் இறைவன். எத்தனை பேர் இன்னைக்கு போஸ்ட் பாத்தீங்க? இன்னைக்கு அந்த போஸ்ட் பாத்தீங்களா? பாதி பேர் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் பார்க்கல. நம்ம பசங்க வர வர வேற லெவல்ல வேலை செய்யறானுங்க. என்னைய நல்லவனு காட்டாம விட மாட்டானுங்களா அந்த உலகத்துக்கு. பாருங்க, இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க, கவனிங்க. 45 லட்சம் ரூபாய் தானமாக வழங்கிய குருஜி மகாவிஷ்ணு. அதான் ஹெட்லைன். ஏபிபி நாடுல வந்திருக்கு. அதுபோக நம்ம பரம்பொருள் நியூஸ்லயும் போட்டிருக்காங்க. என்னன்னா, மத்திய அரசிடம் சமர்ப்பித்த சான்றுகளின்படி கடந்த வருடங்களில் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாயை நிர்வாகிகள் செய்யும் பொதுநல பணிகளுக்கு ஆதரவாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக தனது சொந்த வருமானத்திலிருந்து வழங்கியுள்ளார். அண்டர்லைன் திஸ் வேர்ட் யுவர் ஆனர். தனது சொந்த வருமானத்திலிருந்து வழங்கியுள்ளார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவனுங்க அந்த வார்த்தையை போடுறானுங்கன்னா காரணம்லாம் நம்ம ஆளுங்க போட மாட்டானுங்க. பல விஷயத்தை யோசிச்சு பல சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய லெவல்ல இந்த ஒரு நியூஸை போட்டிருப்பானுங்க. சும்மா போட மாட்டானுங்க நம்ம ஆளுங்க. அவ்வளோ ஒரு விஷயம். அப்புறம் இவரின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு பெரும் கட்டணத்திற்கு முறைப்படி ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி கட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்போ மகாவிஷ்ணு ஜிஎஸ்டி வரி கட்டுறாரு, கட்டாம போறாரு, அதை விடுங்க. பட் வாட் ஐ எம் கம்மிங் டு ஆஸ்க் இஸ், நான் என்ன கேட்கறேன்னா, மெடிடேஷன் நான் ஆரம்பத்துல அதிகம் பண்ணேன், இப்ப அதிகம் பண்றது இல்லை. ஏன்னா வாழ்க்கையே மெடிடேஷனா மாறிடுச்சு. எப்ப வாழ்க்கையே மெடிடேஷனா மாறும்னா, கவனிச்சு பண்ணாலும் மெடிடேஷனா மாறும். பணத்தை சங்கடம் இல்லாம, பொருளை சங்கடம் இல்லாம ஒரு 45 லட்சம் ரூபாய் கடந்த 2 வருஷத்துல நம்மளால டொனேஷன், இப்ப 45 லட்சம் இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம் இந்தியால? ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். அந்த 45 லட்சத்தை 45 கோடி ஆக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். இப்ப உங்களை நான் சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மைண்ட் செட் வந்துடும். இதுவே பெரிய ட்ராப். உங்க மைண்ட் செட்ல தான் மாட்டிக்கிறீங்க நீங்க. அந்த ஒரு நீங்க நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தத்துவத்துல தான் மாட்டிக்கிறீங்க. நான் கொடுத்தா குறைஞ்சிரும், என்னை யாரு பார்த்துப்பா, இந்த தாட் எல்லாம் கம்ப்ளீட்டா அழிச்சே ஆகணும். நீங்க இதை ரொம்ப டீப்பா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மெடிடேஷன்ல உட்காந்து எனக்கு இப்படி ஒரு தாட் இருக்கு, இது வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு தாட்டவே தப்பு 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 தப்புன்னு எரேஸ் பண்ணணும். முடியுமா? பண்ணியே ஆகணும். கொடுத்தா நான் நல்லா தான் இருப்பேன், கொடுத்து ஒருவேளை நான் நாசமா போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கொடுக்கிறது இறைவனின் குணம், கொடுத்தா மட்டும்தான் நான் இறைவன் ஆக முடியும், எனக்கு கொடுத்து எதுவுமே வரலன்னா பரவாயில்ல, கொடுக்கக்கூடிய குடும்பம் நல்லா தான் இருக்கும், கொடுத்தாதான் ஈகோ அழியும், கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு மாபெரும் மாற்றம் நடக்குது, கொடுக்கும்போது இறைவன் எனக்குள்ள வராருன்றதை சொல்லி சொல்லி நம்ப வைக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணணும். இது நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணீங்கன்னா தான் மசில் மெமரியில ஏறும், இல்லைன்னா ஏறாது. மசில் மெமரியில ஏற்றணும். உங்களுக்கு அங்க டவுட் வரதுனா, இதை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, பட் இட் வேல்யூஸ் அ லாட். இதோட வேல்யூ உங்களுக்கு இப்ப புரியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷம் நான் போராடி கஷ்டப்பட்டு, இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடிச்ச விஷயத்த அப்படின்றதுக்குள்ள இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்க கொடுத்து பாருங்க, எல்லாமே மாறும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். நீங்க எவ்வளவுதான் மேஜிக் நீங்க பண்ணாலும் கூட, என்னுடைய கேள்வி என்னன்னா, எவ்வளவு மேஜிக், எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற ஆளாக நீங்க இருந்தாலும் கூட, கொடுக்கிற குணம் இல்லைன்னா நீங்க கடவுள் இல்லை, நீங்கள் குரு இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, ஆனா கொடுக்கும் போது உங்க மைண்ட், உங்களுடைய காரண அறிவு, உங்க லாஜிக்கல் மைண்டே சில நியாயமான கேள்வியை கேட்டு ஆஃப் பண்ணும்.
புரியுதா நான் சொல்றது? பார்க்க வேண்டிய இடத்துல நியாய தர்மம் பாருங்க. எல்லா இடத்துலயும் ஏன் நியாய தர்மம் பார்க்குறீங்க? குடுக்குறதுல என்ன நியாய தர்மம்? ஒருத்தன் கெட்டவனாவே இருந்தாலும் அவன் கேட்க வரும்போது அவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட, இறைவா இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுக்குற, இதற்குண்டான சாதக பாதக விளைவுகளை நீ பார்த்துக்கன்னு நினைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை நீங்க வளர்த்துக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க வளர்த்துக்கலன்னா மாட்டிப்பீங்க. இங்கதான் நீங்க மாட்டுறீங்க மறுபடியும். கொஞ்சம் கொஞ்சமா மனம் விரிந்து விரிந்து விசாலமாகி கொண்டே செல்ல வேண்டும். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, குறுகி 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 கடைசியில செல்ஃப் டெஸ்ட்ராய் மோடுக்கு போயிடுறீங்க. உங்களோட உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகளே ரொம்ப லோயர் வைப்ரேஷன் அதிர்வுகளாகத்தான் வெளிப்படுகிறது. ஒரு நல்ல குருவாக உயர வேண்டும், கடவுள் தன்மைக்கு உயர வேண்டும். அதாவது எண்ணிலடங்காத சித்துக்கள் இறைவன் அவரே விருப்பப்பட்டு உங்களுக்கு அருள வேண்டும் என்றால், பிறவியில்லா பெருவாழ்விற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால், இந்த உலகத்தை இதுக்கு கூட மதிக்க கூடாது. புரியுதா? நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை இப்படித்தான் பார்க்கணும். நீங்க இவ்வளவுதான் பார்க்கணும். அது அவ்வளவு சீக்கிரம் வராது. இதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் இனிமேல் இதுக்கு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிரம்மாண்டங்களை கண்டு பிரம்மாண்டம்னு பார்க்க கூடாது. எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்க. இதுதாங்க ஞான நிலை. ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும், டீகோட் பண்ணணும், எல்லாம் பண்ணுங்க. பட் சட்டில்டா, காமா, கூலா பண்ணுங்க. இதுதான் விஷயம். இதுதான் ஞானம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? சட்டில்டா, கூலா, ஜென்யூனா, எத்திக்கலோட பண்ணுங்க. சிறப்பா இருக்கும் அந்த சம்பவம். அதுக்கு சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும். அதற்குண்டான சாதக பாதக விளைவுகள் ரொம்ப கம்மியா இருக்கும். நிதானத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது நிதானம் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து நீங்க எங்க இப்ப நான் பேசுறது எல்லாமே ரொம்ப இன்டெப்த் பாயிண்ட்ஸ். உங்க கண்ணு முன்னாடி ஒரு காட்சி வரும்போது உடல் உங்களையே அறியாம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படி இனிமேல் ஆகக்கூடாது. இந்த கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க. லைஃப்ல ஜெயிக்க வேண்டியது ஜெயிச்சிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப கண்ணை மூடி ஒரு மோசமான ஒரு காட்சியை நினைக்கும் போதே உடம்புல ஒரு மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா? ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இல்ல ஏதோ ஒண்ணு இன் எனிவே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், காதல், காமம், கலவி, அன்பு, பண்பு, அது ஏதோ ஒன்று நினைக்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்க உடம்புல நடக்குதா இல்லையா? இப்ப என் கேள்வி என்னன்னா, அது அங்க நடக்கவே இல்லை. நடந்த மாதிரி காட்சி தான் தெரியுது. ஃபேக், மாயை. உண்மையா நடந்தாவே மாயைங்கிற மாயைக்குள்ள ஒரு மாயை அது. இப்போ உங்க உடம்பு இத்தனை முறை இத்தனை கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா செல்கள் புதுசாவே இருக்குமா, சீக்கிரம் அழிந்து விடுமா? அதனாலதான் சொல்றேன் உங்க பாடியை அடிக்கடி ஹைபர்னேட் பண்ணிடுங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? யூ ஷுட் ஹைபர்னேட் யுவர் பாடி. தேவையில்லாத எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்காமல் இருக்கவும் கத்துக்கணும். எப்ப உங்களுக்கு இங்க பாருங்க, உங்க இந்த இந்த உலகத்துல மிகப்பெரிய அசட் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல ட்ரெஷர் அல்லது விலை மதிப்பானது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல அது ஒண்ணுதான் விலை மதிப்பானது. சொல்லுங்க. கோல்டு தான். கரெக்டா? அதுக்கு மேல பிளாட்டினம், வைரம் சொல்லுவீங்க. நான் சொல்றேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி கூட கிடையாது. இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான ட்ரெஷர் என்ன அப்படின்னா, சொல்லிடலாமா சீக்கிரட்டா? எனர்ஜி. அதை எப்படி சொல்லலாம்னா, எரிபொருள் அல்லது எரிகின்ற பொருள். எரிகின்ற பொருள் உங்க புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜோதி. எரிபொருள் உங்க ஸ்போம். பெண்களுக்கு ஸ்ரோனிதம் அல்லது நாதம், ஆண்களுக்கு விந்து சக்தி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இந்த உலகத்துல இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் மிகப்பெரிய சக்தி என்னன்னா எனர்ஜி. அப்படின்னா என்னன்னா, நீங்க 100 வருஷம் வாழணும்னா அந்த எனர்ஜி தான் வேணும். ஒரு பொருளை தூக்கணும், நகர்த்தணும், இது எல்லாத்துக்குமே எனர்ஜி தான். இப்போ நான் எப்போ பவர்ஃபுல்லான ஆளா இந்த உலகத்துல மாறுறேன்னா, இந்த உடம்பை வச்சு எவ்வளோ எனர்ஜி வேணாலும் என்னால ஜெனரேட் பண்ண முடியும். திஸ் பாடி இஸ் லிமிட்லெஸ். இதுக்கு பவுண்டே கிடையாது. இட்ஸ் பவுண்ட்லெஸ். எதுக்குமே பவுண்ட் ஆகாது. நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கு பவுண்ட் ஆயிரும். நீங்க எதையுமே நம்பாம ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ஜீரோல இருக்கீங்கன்னா பவுண்ட்லெஸ், இன்ஃபினிட். இதோடைய பாசிபிலிட்டிஸ், இதோடைய பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, தங்கம் வரும். எப்ப வரும்? எனர்ஜியை பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா தங்கம் உருவாக்கிடலாம். நீங்க அதெல்லாம் உச்சகட்ட ஆல்கமி. இப்ப நீங்க அந்த லெவலுக்கு போக வேணாம். முதல்ல தங்கம் வேணும்னு நினைச்சா தங்கத்தை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு சக்தியை கொடுக்கும். அப்புறம் தங்கத்தோட ஓனரை தேடி கொண்டு கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் ஹெல்ப் கொடுக்கும். இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி இருந்ததுன்னா கோடீஸ்வர ஆள்களை நட்புறவு கொடுத்து தங்கத்தையும் வைரத்தையும் கிஃப்ட் பண்ற அளவுக்கு பிளஸ் பண்ணும். இன்னும் நல்ல புண்ணியம் உச்சகட்டத்தில் இருக்குன்னா என்ன பண்ணும்னா, நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பொருளை தொட்டீங்கன்னா வள்ளலார் மாதிரி தங்கமா மாறிடும்.
இது ஏங்க தங்கமா மாறுதுன்னு கேட்காதீங்க. என்னவா கேட்குறீங்களோ அதுவா மாறும். இப்போ உங்க வேலை என்னன்னா, உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்தாற் போல பலன், கூலி அல்லது வருமானம் என்பது கிடைக்கிறது. ஈதல், இசைபட, வாழ்தல், அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிருக்கு உண்டான ஒரு ஊதியம் இருக்கு. அதை பயிற்சி செய்து, ஜீவகாருண்யம் செய்து, மனதை கவனித்து, நீங்க அதை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா எனர்ஜி, அதாவது வேலை என்னன்னா, உங்களை நீங்களே பவர் ஆக்கிக்கிறீங்க. இவ்வளவுதான் வேலை. அசட் யாரு? நீங்க தான். எனர்ஜி யாரு? நீங்க தான். பவர் யாரு? நீங்க தான். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நான் எனர்ஜி ஆக்கிரணும், இந்த உலகத்துல உங்க அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியும். இந்த பொருளை நகர்த்த முடியும், இந்த பொருளை மாத்த முடியும். அப்புறம் எதுக்கு தங்கம் வயிறும் உங்களுக்கு? அதாவது நான் என்ன சொல்றேன், பூட்டான் ஒரு கண்ட்ரி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அங்க வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் டாக்ஸ் மட்டும் டெய்லி தங்குறவங்களுக்கு ஜாஸ்தி. பட் மன்னர் ஆட்சி தான், குளோபலைசேஷன் கிடையாது. இயற்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மன்னராட்சி. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப 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 கம்மி. அங்க இருக்கிறவங்களுக்கு பணமே தேவையில்லை. ஏன்னா மன்னரே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வேணுங்கிற வீடு கொடுத்துட்றாரு, சாப்பாடு கொடுத்துட்றாரு, இடம் கொடுத்துட்றாரு, படிப்பு கொடுத்துட்றாரு, மருத்துவம் கொடுத்துட்றாரு, எல்லாம் கொடுத்துட்றாரு. போதும்ன்ற மனசையும் உபதேசம் பண்ணி கொடுத்துட்றாரு படிப்புல. இப்ப அவங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, நியூஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. செல்ஃப் கன்சிஸ்டடா வாழ்றான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அவன் அப்ப செல்ஃப் கன்சிஸ்டடா எப்போ ஒருத்தன் வந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் அந்த உச்சகட்ட நிலைக்கு சென்று விடுகிறான். நான் என்ன சொல்றேன்றது புரியுதா உங்களுக்கு? போதும் என்கின்ற அந்த மனநிலைக்கு வரும்போது முக்தி நிலைக்கு சென்று விடுகிறான். அது வந்து நம்ம ஊர்ல இப்ப அப்படி பண்றது இல்ல. நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பூமியில எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, இது ஒரு பயிற்சி பட்டறை. இந்த பூமியோட பேர் என்ன? பயிற்சி பட்டறை. இந்த பயிற்சி பட்டறையில வெறும் வைரமா இருக்கிற நீங்க ஷைனிங்கான வைரமா, இந்த வைரத்தை எடுத்தாலே ஒரு 10 ஊருக்கு மின்ற அளவுக்கு பிரகாசம் அதிகமாகணும். இந்த வைரத்துக்கு என்ன, இப்ப வைரம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் மண்ணுல இருந்து தோண்டி எடுத்த அழுக்கு படிந்த வைரமாக இருக்கிறது. இது மார்க்கெட்ல விலை போகாது. புரியுதா நான் சொல்றது? ஓப்பன் ஷோரூம்ல வச்சீங்கன்னா அதை நம்ப மாட்டான் வைரம்னு. விஷயம் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இதை பட்டை தீட்டி ஜொலிக்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆன்ம சக்தியை கூட்ட வேண்டும். இதுதான் உண்மையான அசட். நான் என்ன பேச வரேன்னு புரியுதா உங்களுக்கு? எப்போ ஒரு மனிதன் ஆன்ம சக்தியை அதிகப்படுத்தி விடுகிறானோ, எப்போது ஒரு மனிதன் ஆன்ம சக்தியை கூட்டி விடுகிறானோ, அவன் காந்தமாக மாறி விடுகிறான். எழுதி வச்சுக்கோங்க. அவன் என்னமா மாறுறான்? அடுத்து இம்பார்ட்டன்ட், காந்தமாக மாறி விடுகிறான். காந்தமா மாறினா என்ன நடக்கும்? அனைத்தையும் ஈர்ப்பீர்கள். எப்படின்லாம் கேட்காதீங்க. அது அப்படித்தான். அது ரொம்ப டீட்டெயிலா இது இன்னும் சீக்கிரம் வேலை செய்யணும்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். இன்னும் இதெல்லாம் நீங்க இதோடைய இப்ப நான் பேசுற இந்த இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் பார்க்கணும்னா உடம்புல உயிர் சக்தியை அதிகம் குடும்பத்துல விரயம் பண்ணக்கூடாது. மாஸ்டர்பேஷன்ல விரயம் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துல அதிகமா விரயம் பண்ணாம உடம்புல அதான் குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். அதிகமா விரயம் பண்ணக்கூடாதுன்றேன். நான் புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு மூட்டையில அரிசி இருக்குன்னா பசிக்கு தகுந்தாற் போல அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிடணும். யூ நோ வாட் ஐ மீன், ரைட்? எந்த அளவுக்கு உடல்ல அதிகமா எனர்ஜி இருக்குதோ, நம்ம இப்ப சஞ்சீவினில அதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பழக்க வழக்கங்கள்ல உயிர் சக்தி அதிகமா வந்து கிடைக்கிறது இல்ல. ஸோ வள்ளலார் மற்றும் போகரினுடைய அந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கப்பட்டதான் சஞ்சீவினி. ஸோ அது இம்மிடியட்டா உயிர் சக்தி அதிகப்படுத்தும். இல்லாட்டினா நீங்க சஞ்சீவினி சாப்பிடலனாலும் பரவாயில்ல, வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, அத்தி ஜூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தி பழம் ஜூஸ் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் உள்ள அந்த ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது அந்த அந்த உயிர் சக்தி என்பது அதிகமாகும். முருங்கை சூப் டெய்லியும் குடிச்சீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சரியாகும். உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். டெய்லி ஒரு பேரிச்சம்பழம் டேட்ஸ் கொட்டை எடுத்தது, நல்ல ஹை குவாலிட்டி டேட்ஸ் துபாயில இருந்தோ கல்ஃப் கண்ட்ரில இருந்தோ இம்போர்ட் பண்ணது நிறைய ஆன்லைன்ல தேடினீங்கன்னா கிடைக்குது. அதை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கம்பல்சரி சாப்பாட்டில் டெய்லி சாப்பிட்றது ஓகே. இன்னைக்கு நமக்கு அவ்வளோ விட்டமின் எடுத்துக்கிறதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கம்பல்சரி டெய்லியும் எடுத்து சாப்பிடணும். காரணம் என்னன்னா நம்ம பயிற்சி பண்ண பண்ண முன்னாடி சாப்பிட்ட மாதிரி உணவு அரிசி வந்து அதிகம் உள்ள வந்து எடுக்காது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் வயிறு அதிகமாக பிடிக்கலனா கூட எனர்ஜி உடம்புக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தி சாப்பிடணும். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா? கொஞ்சோண்டு தான் சாப்பிடு. இப்போ நாங்கெல்லாம் எங்கே போய் சாப்பிட பூரா விருந்துட்டுறாங்க. நீங்கள் இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறீங்க, இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, இவ்வளோ தான் சாப்பிட்றீங்க. ஆல்ரெடி வைக்கிறதே கம்மியாக வைப்பாங்க. அதில் ஹாஃப் பிளேட் தான் சாப்பிட முடியுது. வாமிட் வந்துடுது அதுக்கு மேலே சாப்பிட்டா. ஆனால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய இருக்கு.
நைட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்தாலும் காலைல 3:30 மணி 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. ஸோ நான் என்ன சொல்றேன், தொடர்ச்சியாக இந்த நிலையில் வந்து நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த எனர்ஜி அப்படின்றதுக்காக தான் கெட்ட சக்தி துரத்துது, நல்ல சக்தி துரத்துது, பேயா சுத்திட்டு இருக்கிறவன் துரத்துறான். எல்லாருமே உங்களோட எனர்ஜியை வச்சு, அதாவது மனிதர்களை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், தெய்வீக சக்திகள், ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களை வந்து எப்படி வந்து வேல்யூ பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்ம சக்தி எந்த அளவுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்குன்றத வச்சுதான் உங்களை எல்லாருமே வேல்யூ பண்றாங்க. நான் சொல்றது புரியுதா? உங்களுடைய ஆன்ம சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்துதான் உங்களுடைய குவாலிட்டிய வேல்யூ பண்றாங்க. அப்போ உங்க வேலை என்னன்னா, இங்க ஒரு வேலைக்கு தான் பொறந்திருக்கீங்க. சமைக்கிறது, சாப்பிடுறது, இதெல்லாம் செக்ஸ் பண்றது, ஊர் சுத்துறது, கல்யாணம், இந்த கர்மம் எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான். என்னன்னா, இதெல்லாம் ஒரு கர்மமும் இல்ல. எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கர்மத்தை எல்லாம் பண்றது. புரிஞ்சுதா? இது கிளியரா இருக்கா? இப்ப அந்த கர்மத்தை எதையும் பண்ண வேணாம்னு சொல்ல. ஏன்னா நானும் அதே கர்மத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்புறம் என்ன பண்றது டைம் பாஸ்க்கு? என்டர்டெயின்மெண்ட்டும் இல்ல. அப்புறம் என்ன உட்கார்ந்து அப்படியே மரத்தையே பார்த்துட்டு இருக்கிறதா? செடியே பார்த்துட்டு இருக்கிறதா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற மாட்டானுங்க. அப்ப அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? டைம் பாஸ் பண்ணணும். அது அதிக கர்மா இல்லாம, பாதிப்பு இல்லாம, பிரச்சனை இல்லாம, பிற உயிர்களை டார்ச்சர் பண்ணாம, அந்த மாதிரி. ரொம்ப காய்கறியாவும் சாப்பிடக்கூடாது. நிறைய வந்து பெஸ்டிசைட்ஸ் அதனால நிறைய வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காய்கறிலாம் சமைக்க போறீங்கன்னா, தாய்மார்களுடைய பொற்பாதங்களை தொட்டு ஒரு வேண்டுகோள், வீட்டில் இருக்கிறவனை கொன்றாதீங்க தயவு செய்து. நல்ல தண்ணி ஒரு ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய டப்பால ஊத்தி வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு நெறையா போட்டு, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, நீங்க வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் அதுல நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து சமைங்க. ஏன்னா, அந்த காய்கறி அழுகிறக்கூடாதுன்றதுக்காக நானே கண்ணால பார்த்துருக்கிறேன். இதுக்கு மேல அப்புறம் என்ன சொல்றது? வெளிநாடுகள்லயும் இதே கூத்து தான். தமிழ்நாட்டிலயும் இதே கூத்து தான். இதுல இப்ப இப்ப எங்க மதுரை சைடே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் விவசாய ஃபேமிலி தான் உங்களுக்கு தெரியும். அந்த சைடு தாத்தா, அந்த சைடு கனகாபுரம் அது இது ஏகப்பட்டது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடிய மாட்டேங்குது. பண்ணா வரமாட்டேங்குது. ஈல்டு வரமாட்டேங்குது. இல்ல பூச்சி அடிச்சிருது. இப்ப அதெல்லாம் பேசுறதுன்னா, இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது. இதெல்லாம் ஒரு நாள் கிளாஸ்ல பேசுறதா? உங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு வரணும்னு சொல்றேங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. இப்ப எனக்கு வலிக்குதுல்ல. என் மண்ண தொட்டா எனக்கு வலி வருதுல்ல. என் என் மக்கள தொட்டா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. என் காற்றை மாசுபடுத்தினா எனக்கு கோவம் வருதுல்ல. என் தண்ணீரை வீண்படுத்தினா எனக்கு கோவம் வருதுல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கோவம் உங்களுக்கு வரணுங்கிறேன். ஏன் வரணுங்கிறேன்னா, இதுதான் ஞானம்ங்கிறேன். ஞானம்னா இயற்கையின் பிரம்மாண்டத்தை ஆழமாக புரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். அதானே? அதானே ஞானம். அப்ப இயற்கைன்றது தண்ணி, கல்லு, மண்ணு, மலை, முகடுகள், நீரூற்று, அருவி இதெல்லாம் வராதா? இதை புரிந்து கொள்ளாமல் ஒருவன் எப்படி ஞானியாக இருக்க முடியும்? மேஜிக் பண்ணணும்னா இந்த 5 பஞ்சபூதத்துல இருந்து தான் மேஜிக் பண்ண முடியும். கரெக்ட் தானே? 5 பஞ்சபூதம் என்னன்னே தெரிஞ்சுக்காம எப்படி மேஜிக் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இப்ப ஏன் உங்ககிட்ட இதை பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு யார் தேர்வீங்கலாம் சத்தியமா எனக்கே தெரியாது. யார் விடாப்புடியா இருக்காங்களோ அவங்க தான் தேருவாங்க. சரிங்களா? நான் என்ன எப்படி நினைச்சுக்கிறேன்னா, இன்னொரு 10, 15 வருஷம் கழிச்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு ஐஎஃப்எஸ், ஒரு ஐஆர்எஸ், ஒரு விஏஓ, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு மிகப்பெரிய மகா ஞானிகளை உருவாக்குறதுக்கு இப்ப விதை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன நான் தேத்திக்கிறேன். புரியுதா? அப்ப உங்களுக்கு டயர்ட் ஆகாது. என்னடா இத்தனை நாள் கிளாஸ் எடுக்கிறோம், ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்களே, ஒருத்தவங்க கூட தேற மாட்டாங்களேன்னா அப்புறம் உங்களுக்கு அது அது இன்னும் பிரச்சனையாயிரும். இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட். யார் குரு என்றால் ரொம்ப ஒஸ்டான விஷயத்தையும் கவிதைத்துவத்தோட அழகா சொல்ல கத்துக்கிறான் தெரியுமா? அவன் தாங்க ஞானி. சிம்பிள். யார் ஞானி? கேவலமான அசிங்கமான செருப்படிப்பட்ட விஷயத்த கூட அத அழகா கவிதைத்துவத்தோட சொல்றான் பாத்தீங்களா? அவன் தாங்க ஞானி. இதை எப்படி சொல்லலாம்? ப்ரூவ் பண்ணிடலாமா? இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எடுத்தோடனே வாட் வில் யூ டூ இஃப் யூ கம் டு நோ தட் யுவர் மதர் இஸ் அ ப்ராஸ்டியூட் அப்படின்னு வந்து கேட்கறான். ஒருத்தன் வந்து கேட்கறான்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன தமிழ்ல என்ன? உன் அம்மா ஒரு வேசி என்பது உனக்கு தெரிய வந்தால் நீ என்ன செய்வாய்ன்னு கேட்கறான். நான் உடனே சிரிச்சுட்டு நான் என்ன சொல்லணும்னா,
டக்குன்னு கோவப்பட்டு கடுப்பாகும். இதான் எமோஷனல் ஹேண்ட்லிங். இப்போ சொல்லும் போதே பதட்டமாகுதா உங்களுக்கு? இதான் ஆகக்கூடாதுங்கிறேன். ஜஸ்ட் மேக் ஷுவர் தட் மை ஃபாதர் வில் பி மை மதர்ஸ் டெய்லி கஸ்டமர்ன்றேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? என் தாய் வேசியாக இருந்தாலும் கூட என் தகப்பன் தான் தினமும் வரக்கூடிய வாடிக்கையாளர் என்பதை நான் உறுதி செய்கிறேன்னு சொல்லிடுறேன். இதுதாங்க எமோஷனல் ஹேண்ட்லிங். இதை ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடுவீங்க. ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல உங்களை கொண்டு போய் போட்டுட்டாலோ, ஒரு கேவலமான ஒரு கேள்வியை உங்களை சொல்லி நான் அசாசினேட் பண்ண முயற்சி பண்ண வரும்போது, அதை ரொம்ப ஸ்மார்ட்டா காமெடியாவோ இல்ல காமிக்கலாவோ இல்ல வந்து எமோஷனை தாண்டி நான் எமோஷனுக்குள்ள போகாம ஸ்மார்ட்டா கவிதைத்துவத்தோட பொயட்டிக்கா நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதுக்கு நான் பதில் கொடுக்க தெரிஞ்சதுன்னா நான் ஞானி. நீங்க இந்த அளவுக்கு சுச்சுவேஷனை நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. நீங்க எவனும் உங்களை அப்புறம் ஹேண்டிலே பண்ண முடியாது. பயப்படுவாங்க உங்களை பார்த்தாவே, பயந்துருவாங்க பார்த்தாவே. கணிக்க முடியாது, பதட்டம் வருங்க. ஏங்க நீங்க நினைச்சு பாருங்க, கணிக்க முடியாததாக இரு, அது பார்க்கும் அனைவரையும் பயமுறுத்தும்ன்றான். என்ன சொல்றான்? கணிக்க முடியாததாக இரு. அடுத்து நீங்க என்ன மூவ் பண்றீங்கன்னு தெரியவே கூடாது. புருஷனா இருந்தாலும் தெரியக்கூடாது, பொண்டாட்டியா இருந்தாலும் தெரியக்கூடாது. அவங்க இதைத்தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறப்ப வேற பண்ணணும். வேற இதுதான் பண்றான்னு சொல்லும் போது வேற பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஹக் பண்ண வரான்னு நினைக்கும் போது தள்ளி விட்டுறணும் பெட்ல. போ, வேலை இருக்கு. கோவத்துல என்னடா பண்ண போறான்னு நினைக்கும் போது ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கணும். என்னடா புருஷனை புரிஞ்சுக்கவே முடியல. இதுதாங்க எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் அதிர்ச்சிகளையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இட்ஸ் a ஷாக் ட்ரீட்மெண்ட். அதை அந்த மைண்டை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எப்போ உங்களை பத்தி உங்களோட பார்ட்னரையோ உங்களை சார்ந்தவர்களையோ கணிக்க விட்டுட்டீங்களோ உங்களை அப்புறம் கையில் எடுத்துருவாங்க அவங்க. உங்க பேட்டர்னை தெரிஞ்சுக்க கூடாது. இவ்வளவுதான் சீக்ரெட். சீக்ரெட் என்ன? டோன்ட் எவர் லெட் சம்ஒன் டு ஃபைண்ட் யுவர் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்ல வேலை செய்யறீங்கன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப நான் எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன்னா இல்லையா? ஆனா நான் என்ன பேட்டர்ன்ல வேலை செய்யறேன்னு உங்களுக்கே தெரியாது. அது இன்னும் நான் சொல்றதுக்கு மேபி ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் சமாதி ஆகாம இருந்தா ஆனா சொல்றேன். அப்புறம் என்னெல்லாம் பண்ண இப்ப கேட்காதீங்க. இப்பெல்லாம் இட்ஸ் டூ ஹை. இப்ப நீங்க உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தவே நீங்க செரிமானம் பண்ண மாட்டீங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொன்னா கிறுகிறுன்னு ஆயிருவீங்க நீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் டூ ஹை டு டைஜஸ்ட் நவ். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? டோன்ட் ரியாக்ட் டு த சுச்சுவேஷன். நான் இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன்? வார்த்தைகள், எங்க வார்த்தையே பொய்யுங்கிறேன். ஃபார்மேஷன் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது தானங்க வார்த்தை. எழுத்துன்றது உருவாக்கப்பட்டது தானங்க. அதுக்கு ஏங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்க்கையை அழிச்சுக்கிற அளவுக்கு போறீங்க? அவ்வளவு மானஸ்தனா நீங்க? அவ்வளவு மானஸ்தான், அவ்வளவு மானஸ்தியா நீங்க? டோன்ட் கெட் இன் டு தி எமோஷன்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் திங். எல்லோரும் காமம் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் காமம் பிரச்சனை அல்ல. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுதான் பிரச்சனை. எனக்குன்னு ஒரே ஒரு, அப்ப 10 பொண்டாட்டி 10 புருஷன் பிரச்சனை இல்லையான்னு கேட்காதீங்க. ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் பிரச்சனை தான், 100 இருந்தாலும் பிரச்சனை தான். இருக்கிறது பிரச்சனை இல்ல, இருக்குன்றது உள்ள இருக்கிறது பிரச்சனை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? முன்ன இருக்கிறது பிரச்சனை இல்ல, முன்ன இருக்கிறது உள்ள இருக்கிறது தான் பிரச்சனை. இல்லாம இருக்க முடியுமா? குடும்பம் இல்லாம இருக்க முடியுமா? இருந்து பாருங்க, ஒரு 4 நாள் ஐசோலேட் பண்ணி பாருங்க. இதை ஏன்டா நான் பண்ணணும்னு கேக்குறீங்களா? இப்ப எதெல்லாம் பண்ணாம ஓடுறீங்களோ இந்த வலி வேதனை நீங்க சாகுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மொத்தமா வரும். மொத்த வலியும் வரும். சாகுறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க பண்ண மொத்த கர்மாவுடைய மொத்த விஷுவலும் உங்க கண்ணு முன்னாடி ஓடும். ஓடும்போது நல்ல செயல்கள், நல்ல விஷயம் இருந்ததுன்னா நிம்மதியா உயிர் பிரியும். கெட்ட செயல்கள், வலி வேதனை அதிகமா இருக்கு, பயந்து பதட்டம் படபடப்பு அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில அனுபவிச்சு கூலா முடிக்கிற மேட்டரை சாகுற நேரத்துல மொத்தமா அனுபவிக்கணும். தேவையாது? தேவையா? நான் பண்ணதை அனுபவிக்கிறீங்களா, நீங்க பண்ணதை அனுபவிக்கிறீங்களா? அவரவர் செய்து அனுபவிக்கணும். நான் என்ன சொல்றேன்? டேட்டாவை எரேஸ் பண்ணணும். டேட்டாவை எரேஸ் பண்றதுக்கு ஒரே வழி கருணை தான். நீங்க பயிற்சி பண்ணீங்கனாலும் அகங்காரம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். உலகமே பொய்ன்னு நினைச்சிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற பொருள் எதுக்கு உங்களுக்கு? பதில் சொல்லுங்க. அப்ப என்னைய ஏமாத்துறீங்க, நானும் கொடுக்குறேன் நானும் கொடுக்குறேன்னு.
நான் எங்கேயாவது ஃபவுண்டேஷன் கொடுக்க சொன்னாதான் உங்களுக்கு டவுட் வரணும். நான் தான் எங்கேயோ யாருக்கோ கொடுங்கன்னு தானே சொல்றேன். அதெல்லாமே என் அக்கௌண்ட்ல வந்து ஏறப்போகுது. நான் கொடுக்கறதுக்கே அக்கௌண்ட்ல ஏத்துறது இல்லை. நீங்க கொடுக்கறதுல அக்கௌண்ட்ல ஏறுச்சுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? இன்னும் 1000 ஜென்மா அப்புறம் ராஜாவே பிறக்கணும். நான் இவ்வளோ நன்மை செஞ்சது மொத்தத்தையும் நான் மைண்ட்ல எடுத்தேன்னா இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுக்கிறது? நான் டெய்லியும் ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு 15 நல்லது பண்ணிடுவேன். ஏதோ இறைவனர்களால பண்ணிடுவேன். 15 எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா என்ன ஆகுறது? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்ப பண்ணாங்கன்னே தெரியாம பண்ணிட்டு போயிடணும். எனக்கு ஒரு சில பேர்லாம் இந்த ஃபாரின் டொனேஷன் இந்த இந்த ஒரு டெஸ்கிரிப்ஷன்ல இருந்து வரும். அது என்ன டெஸ்கிரிப்ஷன்னே நம்மளால இப்ப வரைக்கும் எவன் எங்க இருந்து அனுப்புறான்னே தெரியல. கடந்த 2 வருஷமா கரெக்டா ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஏதோ ஒரு மாத்தி மாத்தி டொனேஷன் வந்து எங்க இருந்து அனுப்புறானே நானும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாவது எதுலயாவது பிடிச்சிடலாம்னு பாக்குறேன். கண்டுபிடிக்கவே முடியல. அவன் என்ன கான்செப்ட்ல செயல்படுறான், என்ன மனநிலையில செயல்படுறான் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு நல்லது நடக்குதா நடக்கலையா, சரி ட்ராக் பண்ணி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது புது சக்தி ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருக்கா, இல்ல அதனாலதான் ரெகுலரா அனுப்புறானா என்ன? இப்ப இவங்க பண்ற வேலையில எனக்கு ஆடிட்டர் கிட்ட பிரச்சனை வருது. இவனுக்கு பாட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சு விட்டுறாங்க. பேன் நம்பர் போடாம ஏன் சார் பணம் வாங்குறீங்க? நீ பாருங்க இப்படிலாம் பிரச்சனை. எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆடிட்டர் நமக்காக என்ன வேணா செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. பேன் நம்பர் போடாம ஏன் நீங்க பணம் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு சில டொனேஷன்ஸ் அப்படி வருமா, அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எப்ப போறது அதுக்கெல்லாம்? இந்த பூமியிலிருந்து பெற்ற அனைத்தும் பாவம் தான், எழுதி வச்சுக்கோங்க. இந்த பூமியிலிருந்து பெற்ற அனைத்துமே பாவம் தான். எல்லாமே இந்த பூமியிலிருந்து வாங்கிய காற்று, இந்த பூமியிலிருந்து இப்போ பாவ புண்ணியம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பாவ புண்ணியம்னா என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வேற ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க இன்ஹேல் பண்ண மூச்சு புண்ணியம், நீங்க வெளியே விட்ட மூச்சு பாவம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நீங்கள் உள்ளிழுத்த மூச்சுக்கள் அனைத்தும் புண்ணியம், வெளியே விட்ட மூச்சுக்கள் அனைத்தும் பாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் பண்ணா சாவ போறேன்னு அர்த்தம். புண்ணியம்னா என்ன? புண்ணியம் பண்ணா ஜெயிக்க போற, பொழைக்க போறேன்னு அர்த்தம். பல வருடம் பிறவில்லா பெருவாழ் வாழ போறேன்னு அர்த்தம். அப்ப புண்ணியம் பண்றதுன்னா என்ன? மூச்சை அடக்கி உள்ளே நிறுத்துதல். அதை எப்படி நிறுத்துறது? யோக பயிற்சி பரம்பொருள் பண்ணா நிக்கும். வாசி யோகம் பண்ணா நிக்கும். யோக பயிற்சி மற்ற எது பண்ணாலும் ஜீவகாருண்யம் பண்ணா நிக்கும். நான் ஏன் இன்னைக்கு இதை இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பேஸ் ஸ்கோர் தான். என்னன்னா அவனுக்கு தர்மம் இருக்காது. தர்மம் பண்ண சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு இல்ல, அவன் குடும்பத்துக்கே தர்மம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தர்மம். இதுல என்ன பெரிய சீக்கிரட்? அது மகாவிஷ்ணு அப்படி அவரை மாத்திட்டாரு, மகாவிஷ்ணு இப்படி இவரை மாத்திட்டாரு, மகாவிஷ்ணு அப்படி இதை சொல்லி, அது என்ன பெரிய சீக்கிரட்? அது ஒருத்தர் தர்மம் பண்ணானா நல்லா இருப்பான், அதர்மம் பண்ணானா நாசமா போயிருவான். அவ்வளவுதான். அதர்மம் பண்றவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி நாசமா போயிருவான். ஒருத்தனை வாழ்க்கையில மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவனை தர்மம் மட்டும் பண்ணுவீங்க, வாழ்க்கையில தப்பிச்சிருவான், பொழைச்சிருவான். அவனுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ பிரபஞ்சம் யார் மூலியமாவது கூட்டு கொண்டு வந்து விட்டுரும். நீ அவனை தர்மம் மட்டும் பண்ண வச்சிருங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்னைய மாதிரி தான் இருக்கணும். நான் என்ன பண்ணேன்? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணேன். உங்களெல்லாம் பயிற்சி பண்ண வச்சேன். நான் நல்லா பண்ணி கிழிச்சிங்க பயிற்சி. நீங்க ஏதாவது சொல்லிட போறேன், வெறுப்பு ஏத்தாதீங்க. உங்களை நான் என்ன பண்ண வச்சேன்? நல்லது பண்ண வச்சேன். அவ்வளவுதானே? சரி இப்ப சொல்லுங்க, பயிற்சி கூட பண்ணாம இருந்திருப்பீங்க. என்ன பார்த்ததுக்கு அப்புறம், என் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை விட நான் பல மடங்கு நல்லது பண்ற குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்படியே நான் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. சூப்பர். ஏகப்பட்ட பேர் கை தூக்குறீங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, இதுல உங்க வாழ்க்கை கண்டிப்பா கொஞ்சமாவது மாறி இருக்கும். மாறிச்சா மாறலையா? சரி, நான் என்ன பண்ணேன் உங்களை சொல்லுங்க. ஹானஸ்டா மந்திரம் போட்டேன், மேஜிக் பண்ணேன், பிரார்த்தனை பண்ணலாம் போய் நான் பண்ணல. இங்க ஒரே மேஜிக், ஒரே மந்திரம் தான், இறை. வேற எதுவும் மேஜிக் இல்ல, வேற எதுவும் மந்திரம் கிடையாது. சும்மா என்னைய ஏமாத்து, நீங்க உங்களை ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாம என்னைய புகழ்ந்து பேசி என்னைய வேற நான் ஒரு கருமமும் பண்றது இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்றது இல்ல. புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தர்மம் செய்பவன் இறைவனாக மாறிவிடுகிறான். தர்மம் செய்ய தூண்டுபவன் பல இறைவர்களை உருவாக்கி விடுகிறான். என்னங்க இது? இது என்னங்க வார்த்தை? இது எவ்வளவு பெரிய மேட்ருங்க இது. எவனையாவது உருப்பட வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரே சீக்ரெட் நீங்க சொல்றேன், குருவாகிறதுக்கு என்னோட சக்சஸ் சீக்ரெட் இது ஒன்னே ஒண்ணுதான். வேற ஒண்ணுமே இல்ல. வேற ஏதாவது பாக்கெட்ல இருக்குன்னு நினைச்சுக்க போறீங்க. பாருங்க, காலி பாக்கெட் தான். வேற ஏதோ வச்சுட்டு பேசிட்டு இருக்குன்னு நினைச்சுக்க போறீங்க. எல்லாம் காலியா தான் வச்சிருக்கேன். ஒரே சீக்ரெட் தான். உங்க மூலியமா ஒருத்தன் தர்மத்தை மட்டும் பண்ண வைங்க.
இறைவன் உங்களை கைவிடவே மாட்டார். பெரிய சீக்ரெட். எப்படியாவது அவனை மண்டையை கழுவி தர்மம் பண்ண வச்சிருங்க. ஏதாவது பண்ணி தர்மம் பண்ண வைங்க. எப்படியாவது பண்ண வச்சிருங்க. அவனுக்கு அதுக்கு ஆசையை தூண்டுங்க. அவனுக்கு ஆசை வரணும். நீங்க பண்றதை பார்த்து வரணும். நீங்க சொல்றத அவனுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தர்மம் பண்றதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நீங்க முதல்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. போடுங்க. சாட் ஜிபிடி இருக்கு, டீப் சீக் இருக்கு, கூகுள் இருக்கு, பக்கத்து வீட்டு கோகுல் கூட இருப்பான். எவங்கிட்டயாவது கேளுங்க. அத்தனை வீடியோ பேசியிருக்கேன். உட்காந்து முதல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி மண்டையை கழுவுங்கன்றேன். நான் மதத்தை பரப்புங்கன்றேன்னா, மகாவிஷ்ணு தான் பெரிய குருஜி, இதை பரப்புங்கன்றேன்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு டெய்லி டொனேஷன் கொடுத்தே ஆகணுன்ற தத்துவத்தை கொண்டு போய் சேருங்கன்றனா, உங்களை நான் என்ன சொல்றேன்? எவ்வளவு நியாயமா பேசுறேன். இஸ் இட் ஃபேர்? இஸ் இட் குட்? கேன் யூ ஃபாலோ திஸ்? சிம்பிள். தர்மம் பண்ண வச்சிருங்க. நீங்க எப்ப தர்மம் பண்ண வச்சுட்டீங்களோ ஒருத்தனை, நீங்க தோக்க மாட்டீங்க. நீங்க சுடுகாட்டுல போய் படுத்தாலும் உயிர் வந்துடும். எழுதி வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு விதி முடிஞ்சாலும் இறைவன்ட்ட போயிருங்க. எழுதி வச்சுங்க. இது என்னங்க? இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க சொல்லணும்? நான் இவ்வளவு தூரம் செருப்படி போட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறது காரணம், பல சர்ச்சைகள் வந்தாலும், பல அசிங்கப்பட்டாலும், பல அவமானப்பட்டாலும், அவ்வளோ விஷயம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டாலும் என்னை பாதுகாத்து நிற்கக்கூடிய மாபெரும் சக்தி தர்ம தேவதை. ஓப்பன் சீக்ரெட் இன்னைக்கு சொல்றேன். தர்ம தேவதையோட ப்ரொடெக்ஷனை தாண்டி ஒரு லேயர் கூட உள்ளுக்குள்ள எந்த சக்தியாலையும் வர முடியல. வேற ஒரு சக்தி நல்லது பண்ண வரணும்னாலே தர்ம தேவதையை கேட்டுட்டு தாங்க பண்ணணும். இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க சொல்லணும்? என்னடா சொல்ற? அப்படியா? ஆமா. நீங்க நல்லது பண்றன்ற பேர்ல ஏதாவது கர்மாவை சேர்த்து விட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க தோக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களால இன்னொருத்தன் தோக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல. தர்மம் மட்டும். இது பெரிய சீக்ரெட். யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இது அவ்வளவு வேல்யூன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணும்போது பாதை மாறி போவோம், டவுட் வரும், மாயை இழுக்கும், நம்மளே அப்புறம் புத்தியெல்லாம் மாறி போவோம், தப்பு தப்பா நினைப்போம். நம்மளும் மிஸ்டேக் பண்ணி தானே கத்துக்கிறோம். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷனா நீங்க பண்ண தான தர்மம் மட்டும்தான் உங்களை இழுத்து மறுபடியும் கொண்டு வந்து ட்ராக்ல விடும். தான தர்மம் இல்லாம நீங்க வெறும் அறிவுல மட்டும் நீங்க பயணம் பண்ணணும், தப்பிச்சிருவேன்னு நினைச்சீங்கன்னா, தேரை இழுத்து தெருவில் விட்ட கதை தான். மாட்டிப்பீங்க எங்கேயாவது இடையில. நீங்க மாட்டின சங்கடத்துல இருந்து வெளியே தைரியமா இழுத்து கூட்டு வர்றதுக்கு வேற ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் வேணும். அந்த புல்லிங் ஃபோர்ஸுக்கு பேரு தான் தானம், தர்மம். உங்களை அது மட்டும்தான் அந்த நேரத்துல காப்பாற்றும். நானும் அப்பப்ப நிறைய மிஸ்டேக் பண்றேன், தெரிஞ்சுக்குங்க. ஐ எம் லேர்னிங் எ லாட். இப்பதான் தெரியுது அது ஏன் இறைவன் அந்த மிஸ்டேக் பண்ண. எல்லாம் அவன் தானே பண்ண வைக்கிறான். அது ஏன் பண்ண வைக்கிறாருன்னா, அது மூலியமா ஒரு செருப்படி கொடுத்து, அது மூலியமா ஒரு அனுபவத்தை கொடுத்து, இப்ப பட்டல, இப்ப பேசுங்கிறார். எப்படி பட்டுட்டல பேசி அப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒய் பிளட் சேம் பிளட் அதே மாதிரி தான் பூரா பேருக்கு. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனிதன் எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன? மனமானது பிரச்சனையாகி விட்டது. அவ்வளவுதான். ஏன் மனமானது பிரச்சனையானது? மனமானது என்ன என்று நான் தெரியாத காரணத்தினால் மனமானது பிரச்சனையாக மாறிவிட்டது. இது கிளியரா இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்றதுன்னு? இந்த பக்குவத்துக்கு வரணுங்க. தயவு செய்து சேர்த்து வச்சதெல்லாம் போதும். இவ்வளவு நாள் சேர்த்து வச்சு ஏதாவது உருப்படியா ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது பிற உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய லெவல் ஏதாவது பெரிய லெவல்ல பண்ணியிருக்கணும். உண்மையாகவே ஒரு உயிருக்கு பண்ணக்கூடிய நன்மைனா ஞானத்தை வழங்குவது மட்டுமே. உணவு அடிப்படை தான், இல்லைன்னு சொல்லல. பட் கெட்டவனுக்கு, தீவிரவாதிக்கு நீங்க உணவு போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் பல பேத்தை கொண்டுருவான். கரெக்ட் தானே? ஒரு டைம் கொடுக்கலாம். இதே பொழப்பா இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்? நீங்கள் பழக வரும்போது பிற உயிர்களின் நலன் கருதணும் அப்படின்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான். நாடு நல்லா இருக்கணும்னா ஒரே அர்த்தம் தான். மக்கள் நல்லா இருக்குன்னா ஒரே அர்த்தம் தான். அவனுக்கு ஞானம்னா என்னன்னு புரியணும். அவ்வளவுதான். நல்லதுன்னா என்னன்னா, ஞானம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள். இதுதான் நல்லது. இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? இதை புரிஞ்சுக்கங்கன்ற. வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்லது என்னன்னா, தான தர்மம், பிற உயிர்களுக்கு உதவுவது. எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நலன் கருதும் போது உங்களை நீங்க மறக்கிறீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்க அதாவது உங்களால பார்க்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல நீங்க இறைவனா இருக்கீங்கன்னு நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். எப்போதெல்லாம் உங்களை மறந்து பிற உயிர்களின் நலன் கருதி வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, செயல்பட்டு இருக்கீங்களோ, இம்மிடியட்டா உங்களை சுத்தி வேற ஒரு ஆறா ஒண்ணு வேலை செய்யும். உடனே கலர் மாறும். அது என்ன ஏதுன்னா இப்ப கேட்காதீங்க. உருப்படியா முதல்ல சொல்றதை செய்யுங்க. ஏகப்பட்ட ரகசியத்தை தான தர்மத்துக்குள்ளதான் வச்சிருக்கான். நம்ம யாருக்கு அது தெரியல. நான் ரொம்ப டீப்பா உள்ள போய் டேப் பண்ணி பார்த்ததுனாலதான் தெரியுது. பித்ரு தோஷம் விலகுது, பிரம்மகத்தி தோஷம் விலகுது, குழந்தைகள் சம்பந்தமான தோஷம் விலகுது, செவ்வாய் தோஷம் விலகுது, ராகு கேது தோஷம் விலகுது,
கால சர்ப்ப தோஷம் விலகுது, பல்லி அடிச்சது, பாம்பு அடிச்சது, மனிதனை அடித்தது, கொன்றது, மனிதனை கொலை செய்தது, பிற உயிர்களை கொலை செய்தது, திருடியது, பழி கூறியது, எல்லா பாவங்களுக்கும் முடிவு என்னன்னா கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்கிறது. குறிப்பா ஞானம் சார்ந்த விஷயங்களிற்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கிறது. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் ஞானம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னா, இப்ப நீங்க உணவு கொடுக்குறீங்கன்னா அது ஒரு வேலையோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நீங்க இன்னொரு வேலைக்கு சமைச்சு உணவு கொடுக்கணும். கரெக்ட் தானே? ஞானம் அப்படி இல்லை. ஒரு முறை இக்னைட் பண்ணிட்டீங்கன்னா அது பல பேத்துக்கு தீயை கொடுக்கக்கூடிய வலிமை பெற்றது. சோ எப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்க செய்யும் போது அதை பல லட்சம் மக்களோட உயிரை மாஸ் ஆடியன்ஸ் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பீப்புள அதிகமான பீப்புள ஷார்ட் டைம்ல வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருதோ சீக்கிரம் பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போய் விடுவீர்கள். நான் பணம் காசு கொடுக்கறது ஜாஸ்தி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதோட பெரிய தானம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது உங்க யாருக்கு தெரியாது. டெய்லி நான் யூடியூப்ல போடக்கூடிய வீடியோ இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நான் இன்னும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இதுக்கு நிகர் கிடையாது. இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஏதோ தீட்சை கொடுக்கறதுனாலயோ இல்ல தான தர்மம் பண்றதுனாலயோ நான் ஏதோ புண்ணியம் சேர்க்கிற இறைவன் அப்படி இல்லை. எனக்கு தெரியுது ஒண்ணு, அது டேட்டா. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், காலி பண்ணிடுறேன், ஜீரோ ஆயிடுறேன். மறுபடியும் புரியுதா? தர்மத்திலேயே இருக்கேன், ஜீரோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த டேட்டா சேர சேர ஜீரோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜீரோ பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். கிளியர்?